வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. பாலஸ்தீனிய நடவடிக்கையை பயங்கரவாத குழுவாக தடை செய்யும் தீர்மானத்திற்கு எதிராக பிரித்தானியா முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் கிட்டத்தட்ட 100 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. லண்டன், எடின்பர்க், மென்சர், பிரின்ஸ் மற்றும் ட்ரூரோவிற்கு பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் குழுவிற்கும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. வெஸ்ட்மின்ஸ்டரில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் பாலஸ்தீனிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பதாதைகளை வைத்திருந்ததாக பயங்கரவாத குற்றங்கள் தொடர்பாக சந்தேகத்தில் 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 2000ஆம் ஆண்டு பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அரசாங்கம் இந்த மாத ஆரம்பத்தில் பாலஸ்தீன குழுவை தடை செய்தது. RAF தளத்தில் நடந்த ஊடுருவலை தொடர்ந்து குறித்த குழுவில் உறுப்பினராக இருப்பது அல்லது அதற்கு ஆதரவு அளிப்பது குற்றவியல் நடவடிக்கைகள் என பிரித்தானியா தெரிவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாடு முழுவதும் போராட்டக்காரர்கள் தான் இனப்படுகொலைக்கு எதிர்க்கிறோம், பாலஸ்தீனிய நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றோம் போன்ற வசனங்களை கொண்டு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிரடியாக களமிறங்கிய பிரித்தானியாவின் காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100 பேர் வரை கைது செய்துள்ள நிலையில் கைதானவர்களில் பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த தீர்மானங்களில் இருந்து இனி ரஷ்யா மறைந்து விலகியிருக்க முடியாது என யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைனில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சபை செயலாளர் அடுத்த வாரம் ரஷ்யாவுடன் ஒரு புதிய சந்திப்பை முன்மொழிந்தார். அவர்கள் முடிவிலிருந்து ஒளிந்து கொள்வதை நிறுத்த வேண்டும் எனவும், போர் நிறுத்தம், கைதிகள் பரிமாற்றம், கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பன ஏற்பட வேண்டும் எனவும், மேலும் நீடித்த அமைதியை உண்மையிலேயே உறுதி செய்ய தலைவர்கள் மட்டத்தில் ஒரு கூட்டம் தேவை எனவும் யுக்ரைன் இதற்கு தயாராக இருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை அடுத்த வாரம் ரஷ்ய தரப்புடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்த முன்மொழிந்ததாக உமேரோவ் தெரிவித்திருந்த நிலையில், பேச்சுவார்த்தைகளின் வேகத்தை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும், போர் நிறுத்தத்தை அடைய முடியாதுள்ள அனைத்தையும் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மிக சமீபத்திய கைதிகள் பரிமாற்றம் கடந்த ஜூலை 4ஆம் தேதி அன்று நடந்த நிலையில், சம்பந்தப்பட்ட பெரும்பாலான யுக்ரைனிய பாதுகாவலர்கள் 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவில் சிறைப்பிடித்திருந்தார்கள். இந்நிலையில் ஜெலன்ஸ்கி வழங்கியுள்ள தகவலின் அடிப்படையில் அடுத்த வாரம் அளவில் யுக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 23 முதல் 26ஆம் தேதி வரை பிரித்தானியா மற்றும் மாலைதீவிற்கு பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய வெளிநாட்டு பயணம் வணிக, மூலதன மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்தியா பிரித்தானியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமாகும் என எதிர்பார்க்கப்படுவதோடு, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் இருநாட்டு வர்த்தகம் $120 பில்லியன் இருமடங்காக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் பிரித்தானிய பாராளுமன்றம் மற்றும் இந்திய அமைச்சரவை அங்கீகாரம் பெற்ற பின் ஒரு வருடத்திற்கு அமலுக்கு வரும் எனவும், ஜூலை 25 முதல் 26ஆம் தேதி வரை இந்திய பிரதமர் மாலைதீவிற்கு சென்று அந்நாட்டின் 60வது தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. புதிய ஜனாதிபதி முகமது முயிசு தலைமையிலான ஆட்சியில் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் முதல் பயணம் இது எனவும், இந்தியா அவுட் என்ற இயக்கத்தால் ஏற்பட்ட பரபரப்புக்கு பின்னர் இந்த விஜயம் இருநாட்டு உறவுகளை மறுசீரமைக்க முக்கிய கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா சமீபத்தில் மாலைத்தீவுடன் MVR 100 மில்லியன் உதவித்தொகையுடன் 13 ஒப்பந்தங்கள் செய்து கடற்படை துறை மற்றும் வாழ்க்கைத்தர மேம்பாட்டுக்கான பணிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். மாலைத்தீவு இந்தியாவின் சகார் மற்றும் நெய்பர் ஹூட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின் முக்கிய ஒரு அங்கமாகவும் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் பிரிட்டிஷ் அண்டார்டிகா பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த அதிரடி தகவலை ரஷ்யாவின் அரச புவியியல் நிறுவனம் ராஸ்கியோ வெளியிட்டிருக்கின்றது. அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் வெல்டல் சி பகுதியில் சுமார் 511 பில்லியன் பேரல் எண்ணெய் புதைந்து கிடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பூமியில் தோண்டப்பட்ட எண்ணெய் அளவை விட இது அதிகமாகும் எனவும்
அட்லாண்டிக் ட்ரீட்டி 1959ஆம் ஆண்டின் கீழ் இந்த பிராந்தியத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் இயற்கை வளங்களை தோண்டும் நடவடிக்கைகளை நடத்தக்கூடாது எனவும், ஆனால் ரஷ்யா அறிவியல் ஆய்வு மட்டுமே செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் சிலி மற்றும் ஆர்ஜென்டினா ஆகிய நாடுகளுக்கு அந்த பிராந்தியத்தினுடைய உரிமை கோரப்படுகின்ற நிலையில், இக்கண்டுபிடிப்புகள் புதிய உலக அரசியல் பதட்டங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இயற்கை வளங்கள் மந்தமாகி வரும் சூழலில் இதுபோன்ற மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியம் உலகத்தையே ஈர்க்கும் நிலையில், முக்கிய உலக சக்திகள் இந்த எண்ணெய் வளத்திற்கு யுத்தம் செய்யக்கூடும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றார்கள். ரஷ்யா இந்த களஞ்சியத்தை தோண்ட ஆரம்பித்தால் அதில் சேர ஆர்வம் கொண்ட நாடுகள் வரிசையாக காத்திருக்கும் எனவும், இந்த கண்டுபிடிப்பு ரஷ்யாவிற்கு புதியதொரு மைல்கல்லாக அமையலாம், ஆனால் இது புதிய உலக சிக்கல்கள் மற்றும் யுத்தங்களை உருவாக்கும் ஆரம்ப புள்ளியாக அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதில் அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தும், நூற்றுக்கணக்கானோரை பணிய கைதிகளாக சிறையில் பிடித்தும், அதற்கு பதில் அடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் தாக்குதலும் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் 50 பயண கைதிகளை உயிருடனோ அல்லது அவர்களின் உடல்களையோ திரும்பத் தர வேண்டும் எனவும், போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு விரிவான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரி இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கைகளில் இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடியும், பேனர்கள் ஏந்தியபடியும் ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் எதிரி நாடொன்று இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க தயாராக உள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்தியாவின் உச்சபட்ச தரமான பலவகையாக தாக்குதலை நடத்தக்கூடிய திறன் கொண்ட ஆயுதமாகும். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இந்த ஏவுகணைகள் முக்கிய பங்கு வகித்தன. இதனைத் தொடர்ந்து உலகின் பல நாடுகள் இந்த ஏவுகணைகளை வாங்கும் ஆர்வமும் காட்டியுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தபடி 14 தொடக்கம் 15 நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க விரும்புவதாகவும், அதில் சீனாவின் எதிரியாக கருதப்படும் பிலிப்பைன்ஸ் முதலாவது நாடாக இந்தியாவுடன் 2022ஆம் ஆண்டில் $375 மில்லியன் மதிப்பிலே ஒப்பந்தம் செய்தது எனவும் கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, வியட்நாம், சிங்கப்பூர், புருனே, எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், கட்டார், ஓமான், பிரேசில், சிலி, ஆர்ஜென்டினா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் இதில் அடங்கும் எனவும், அதில் சில நாடுகள் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் எதிராக செயற்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் $450 மில்லியன் மதிப்பிலே ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும், வியட்நாம் $700 மில்லியன் மதிப்பிலே பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணையின் சிறப்பம்சங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து தயாரிக்கின்றதாகவும், 3704 km/h வேகத்தில் பறக்கும் எனவும், 450 தொடக்கம் 800 km வரை தாங்கும் திறன் கொண்டது எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் வானில், நிலத்தில், கடலில் இருந்து இதனை தாக்க முடியும் எனவும், ரேடார் கண்காணிப்பில் விழாமல் குறைந்த உயரத்தில் பறக்க முடியும் எனவும், 3 டன் வெடிக்கும் திறன் கொண்ட வெடிபொருட்களை ஏந்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏவுகணைக்கும் $340 கோடி செலவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்களை மிக கூர்மையான தாக்குதலுடன் அழித்தது எனவும், இதன் மூலம் பிரம்மோஸ் உலக அளவிலே கவனம் செலுத்தப்பட்டதாகவும் இந்திய தரப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.